தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் ஃபாதர் ஜெகத் கஸ்பர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம் ஃபாதர். இஸ்ரேல் விவகாரம் குறித்து நம்ம தொடர்ந்து காணொலிகளை பதிவிட்டு இருக்கோம். இதில் பார்த்தா டிசம்பர் 3 ஐநாவில் நடந்த அந்த வாக்கெடுப்பில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை இந்தியா எடுத்திருக்காங்க. என்றைக்குமே கொஞ்சம் கண்டும் காணாத மாதிரி அப்படியே வெளிநடப்பு பண்ணிவிடுவாங்க, அதில் ஓட்டு போட மாட்டாங்க. ஸோ இது ஒரு கடுமையான எதிர்ப்பை இந்தியா மேலே இருந்தப்போ என்ன இவங்க இஸ்ரேல் பக்கம் சாஞ்சிட்டாங்க, பாசிச நிலைப்பாடை இவங்க எடுத்துட்டாங்களா அப்படிங்கிறப்போ பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான நிலைப்பாடை இந்தியா எடுத்திருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க ஃபாதர்? இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த காலத்திலிருந்து, அதன் பிறகு ராஜீவ் காந்தி அவர்கள், பிறகு நரசிம்மராவ் அவர்கள், மன்மோகன் சிங் அவர்கள் தொடர்ந்து இந்தியாவினுடைய நிலைப்பாடு பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு தாயகத்திற்கான உரிமை உண்டு. ஏனென்றால் அவர்கள் உரிமை உள்ள மக்களாக ஒரு நிலப்பரப்பில் தாயகத்தோடு வாழ்ந்தவர்கள், தாயகம் பறித்தெடுக்கப்பட்ட ஒரு மக்களாக மாறியவர்கள். எனவே இப்போது அந்த நிலைப்பாட்டை மீண்டும் இந்திய அரசு மீட்டெடுத்திருக்கிறது என்பதில் மனநிறைவும் மகிழ்ச்சி. பாஜக ஆட்சியின் போது கூட அந்த நிலைப்பாட்டிலிருந்து பெரிய மாற்றம் இருக்கவில்லை தான். இந்திய வெளியுறவு கொள்கை என்பது பெரும்பாலும் ஒரு உறுதித்தன்மை கொண்டதாகத்தான் தொடர்ந்து வருகிறது. ஆனால் அதை இவர்கள் ஒளிவு மறைவாக ஆதரிப்பது போல் ஆதரிக்காமலும், ஆதரிக்காமல் இருப்பது போல் ஆதரிப்பதும் என்பதாக ஒரு ஒரு உறுதியற்ற அணுகுமுறையை கடந்த 10 ஆண்டுகளில் கடைபிடித்து வந்தார்கள். இப்போது தெளிவாக பாலஸ்தீன மக்களுக்கு தாயக உரிமை உண்டு என்கின்ற அந்த இந்தியாவின் ஏறக்குறைய 60 ஆண்டு கால நிலைப்பாட்டிற்கு மீண்டும் வந்து நிற்கிறார்கள் என்பது மகிழ்ச்சி, வரவேற்கத்தக்கது. பட் ஆனால் இதில் என்னன்னா, இஸ்ரேல் நமக்கு எப்போதுமே ஹெல்ப்பிங்கான ஒன்றா தான் இருந்தாங்க. குறிப்பாக பிரதமர் மோடி செய்யக்கூடிய சில விஷயங்கள் அதை யூஎஸ்ஏ கண்டனம் தெரிவிக்கும் போது, கனடா கண்டனம் தெரிவிக்கும் போது, இல்லை நாங்கள் இந்தியா பண்ணுறது கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேலுடைய பிரதமர் சொல்லிட்டு இருந்தார், அதிபர் சொல்லிட்டு இருந்தார். அப்படிங்கிறப்போ இது இப்போ டக்குன்னு பார்த்தா இந்தியா பாலஸ்தீனுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறப்போ இந்தியா இஸ்ரேலுக்கு இடையில இது ஒரு சின்ன சலசலப்பை கொடுக்காத? இந்திய இஸ்ரேல் உறவுக்குள் பெரிய மாற்றங்கள் வரப்போவதில்லை. காரணம், இந்த இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஏற்பட்ட நெருக்கம் என்பதை கூட பாலஸ்தீனத்தை பற்றி இந்தியாவினுடைய நிலைப்பாடு தெளிவாக இருந்த காலகட்டத்தின் ஊடே தான் நிகழ்ந்திருக்கிறது. எனவே பெரிய சலசலப்புகள் வராது. இன்னொன்று, இந்த 2 நாடுகளுக்குமேயான உறவு என்பது அது ஒரு மூலோபாயங்கள், ஸ்ட்ராட்டஜிக் கால்குலேஷன்ஸ், மூலோபாய கணக்குகள் சார்ந்தும், புவிசார் அரசியல் கணக்குகள் சார்ந்தும், இராணுவ உயர் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு சார்ந்தும் அமைந்தவை. இது போன்ற உறவுகள் ஒரு நிகழ்வுகளாலோ அல்லது ஒரு சில நிகழ்வுகளாலோ அடிப்படையில் மாறுவது இல்லை. கூடவே ஒரு இஸ்லாமிய எதிர்ப்பு, வெறுப்பு என்கின்ற தன்மையை தன் ஒரு மரபணுவில் கொண்டிருக்கிற ஒரு கட்சியின், ஒரு அமைப்பின் ஆட்சி தான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. அதை ஒரு மிக முக்கியமான காரணமாகவும் ஒரு முக்கியமான ஈர்ப்பு விசையாகவும் காட்டியே அவர்கள் இஸ்ரேலோடு இணக்கம் காட்டுவார்கள். ஆனால் ஏன் இந்த பாலஸ்தீன தாயகம் என்கிற நிலைப்பாட்டில் இவர்கள் எடுக்க வேண்டி இருக்கிறது? ஏன் இந்த திடீர் அக்கறை அப்படிங்கிற மாதிரி? திடீர் என்று அல்ல. ஒன்று, இந்தியாவிற்குள்ளும் ஏறக்குறைய 15-16% மக்கள் இஸ்லாமிய மக்கள். அது ஒன்றும் குறைவான எண்ணிக்கை அல்ல, மிகப்பெரிய எண்ணிக்கை. இன்னொன்று, இந்தியா தன்னுடைய ஆற்றல் தேவைகளுக்காக, அது பெட்ரோலியம், டீசல் போன்ற எரிவாயு இவைகளுக்காக இஸ்லாமிய நாடுகளைத்தான் அதிகமாக சார்ந்திருக்கிறது. இஸ்லாமிய நாடுகளோடு பொருளாதார உறவும் பொது நல்லுறவும் பேண வேண்டிய ஒரு கட்டாயம் இந்தியாவுக்கு இருக்கிறது. இந்தியாவினுடைய சில மாநிலங்களின் பொருளாதார வளர்ச்சி என்பது அரபு வளைகுடா நாடுகளினுடைய சமூக பொருளாதாரத்தில் பணி செய்வதற்கென்று சென்ற மக்களால் நடந்தது. அது கேரளாவாக இருக்கலாம், தமிழ்நாடாக இருக்கலாம், தென்னகத்தினுடைய மாநிலங்களிலிருந்து. அந்த நாடுகளும் இந்தியாவோடு தொழில் வணிக உறவுகளை சீராக வைத்திருக்கத்தான் விரும்புகின்றன. அது அமீரகமாக இருக்கட்டும், ஏன் சவுதி அரேபியா கூட இருக்கட்டும். நேற்று கூட கத்தார் நாட்டினுடைய வெளியுறவு அமைச்சர் வந்திருந்தார் நினைக்கின்றேன். அவர்கள் இந்த பொருளாதாரம் என்பது பல நேரங்களில் அரசியல் யதார்த்தங்களையும் கடந்து நிற்கிறது. ஸோ அந்த வகையில் ஒரு 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 சமன்படுத்தல் என்கின்ற தேவை என்பது இந்தியாவுக்கும் இருக்கிறது, அரபு வளைகுடா நாடுகளுக்கும் இருக்கிறது. எனவே தான்
இஸ்லாமிய மக்களுக்கு இங்க நடக்கிற கொடுமைகள் அக்கிரமங்கள் எல்லாம் இஸ்லாமிய நாடுகளுக்கு தெரியும் இந்தியாவில் நடக்கு. இருந்தும் அவர்கள் இந்தியாவோடு தொழில் வணிக உறவுகளை ஆழப்படுத்தவும் மேம்படுத்தவும் தான் விரும்புகின்றார்கள். ஏன்னா இது ஒரு எக்கனாமிக்கான ஒரு சந்தை. அதே வேளை இப்போ உலக அரங்கில் ஐநா அரங்குகளில் இந்த இந்தியாவை பற்றின பிரச்சனைகள் வருகின்ற போது அனைத்து இஸ்லாமிய நாடுகளும் இணைந்து ஒரு நிலைப்பாடு எடுத்துவிடக் கூடாது என்கின்ற ஒரு கவனமும் கவலையும் இந்தியாவிற்கு இருக்கிறது. எனவேதான் இந்த சமன்படுத்தல் அணுகுமுறையை நாம் பார்க்கிறோம். கண்டிப்பா பாதர், ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி இந்த ஒரு விஷயம் கடைசியா முடிச்சிருந்தீங்க இல்லையா, இஸ்லாமியருக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை இந்தியா நாங்க எடுக்கல அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயமா பாலஸ்தீனத்திற்கான ஆதரவை கொடுத்துட்டு இருக்காங்க. இந்தியா மேல சிறுபான்மையினர் ரொம்ப ரொம்ப அதிகமான வன்முறைகள் இங்க கட்டவிழ்த்தப்படுது அப்படிங்கிற அமெரிக்கா இதுல ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஜோ பைடனோட ஆட்சி இருக்கும்போது ரொம்ப வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப நடந்த இந்த டிசம்பர் 3 நடந்த இதுல எதிராக வாக்களிச்சதுல யார் இருக்காங்கன்னா இஸ்ரேல் இருக்காங்க, அமெரிக்கா இருக்காங்க, பப்புவா கினியா நியூ கினியா உள்ளிட்ட 8 நாடுகள் இருக்காங்க. எல்லாத்துக்கும் இன்னைக்கு வரைக்குமே சொல்றதா டாலர் தேசத்தோட இருக்கிற அமெரிக்கா என்னைக்குமே நாட்டாமியஸ் பண்ணக்கூடிய இந்த அமெரிக்கா எதிரான ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க இல்லையா. இதை எப்படி பாக்குறீங்க? இன்னமும் இஸ்ரேலை தன்னோட ஒரு பேபி மாதிரி தான் வச்சு பாத்துக்கிறாங்களா? இஸ்ரேலினுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதே அமெரிக்கா தானே இல்லையா? அமெரிக்கா அந்த நிலைப்பாடு எடுக்கின்ற பொழுது அமெரிக்காவோடு இணைந்து நிற்கிற நேட்டோ ஆதரவு நாடுகளும் அல்லது அமெரிக்காவுடன் மிக அணுக்கமாக செயல்படுகின்ற நாடுகளும் இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை தான் எடுக்கும். இது இன்றும் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இஸ்ரேலினுடைய பாதுகாப்பையும் அதனுடைய அத்துமீறல்களுக்கான பாதுகாப்பையும் வழங்கி வருவது அமெரிக்காவும் அதனுடைய நேச நாடுகளும் தான். இதில் ஐயப்பாடு எதுவும் இல்லை. ஓகே. ஆனால் ட்ரம்ப் சொன்னார் இல்லையா, நான் பதவியேற்ற பிறகு இந்த வார் இல்லாமல் உக்ரைன் ரஷ்யா வார் இருக்காரு, இஸ்ரேல் பாலஸ்தீனம் இருக்காது. நம்ம கூட அந்த தேர்தல் நெருங்கும் போது பேசணும், ஆபிரகாம் ஒப்பந்தத்தை முன்னிறுத்தி நீங்கள் அதில் பேசியிருந்தீங்க. அப்படிங்கிறப்போ ட்ரம்ப் வந்த பிறகுமே அவங்க இந்த நிலைப்பாடு எடுக்கிறதுக்கான ஒருவேளை ஏன் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு எடுக்கலாம்? அதாவது 2 நிலைப்பாடுகளினுடைய அடிப்படையில் தான் அமெரிக்கா குறிப்பாக ட்ரம்ப் நிர்வாகம் இயங்கும். ஒன்று இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு. ஏனென்றால் ஏறக்குறைய 21 இஸ்லாமிய நாடுகளுக்கு மத்தியில் ஒரு சிறிய நாடாக ஆனால் பெரும் இராணுவ பொருளாதார ஆற்றலுடன் இஸ்ரேல் நாடு இருக்கிறது. தன்னுடைய பாதுகாப்பு நிரந்தரமாக ஒரு அச்சுறுத்தல் நிலையில் இருப்பதாக அது உணர்கிறது. எனவே இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு தாயகம். அந்த தாயகம் என்பது படிப்படியாக முன் செல்ல வேண்டும் என்பது ட்ரம்பினுடைய ட்ரம்ப் இல்லை, பொதுவாக உலக கொள்கையினுடைய அல்லது ஐரோப்பிய நாடுகளினுடைய. பாலஸ்தீன மக்களுக்கான தாயக உரிமையை இஸ்ரேல் மட்டும்தான் நிராகரிக்கிறதை தவிர அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் நிராகரிக்கவில்லை. இந்த 2ஐயும் நம்ம பார்க்கணும். அந்த அடிப்படையில் ஜோ பைடன் அல்லது ஜனநாயக கட்சியினுடைய அணுகுமுறையை விட ட்ரம்பினுடைய அணுகுமுறை என்பது அது கொஞ்சம் சிறந்ததாக இருந்தது என்று நான் சொல்வேன். ஓகே. காரணம், இஸ்லாமிய நாடுகளோடு முதலில் உறவை சரி செய்து கொள்வது, அந்த உறவை சரி செய்து கொள்வதன் மூலம் இஸ்ரேலினுடைய பாதுகாப்பிற்கு ஒரு நடுவழியில் பாதுகாப்பு முழுமையாக உருவாக்க முடியவில்லை. அதனால தான் ஏப்ரஹாம் அக்காட்ஸ்ன்னு சொன்னாங்க. ஏறக்குறைய சவுதி அரேபியாவோடும் அப்படி ஒரு இணக்கப்பாடு. இப்போ சவுதி அரேபியா, அமீரகம், பஹ்ரைன், கத்தார் நாடுகள் வருகின்ற போதே ஒரு பாதி வழிக்கு நீங்கள் வந்து விட்டீர்கள் என்று தான் அதற்கு பொருள். அப்போ ட்ரம்பினுடைய அந்த அணுகுமுறை என்னை பொறுத்தவரையில் ஒரு வரவேற்கத்தக்க அணுகுமுறையாகத்தான் இருந்தது. தாயகம் என்பதை படிப்படியாக முன்னகர்த்துவது, முதலில் ஒரு அதிகபட்ச உரிமைகள் கொண்ட ஆட்சி ஒழுங்கு, அதன் பிறகு ஒரு தன்னாட்சியை நோக்கின ஒரு நகர்வு. இது உங்களுக்கு அந்த கேம்ப் டேவிட் ஒப்பந்தம்னு சொல்லுவாங்க. அந்த நார்வேயினுடைய முன்னெடுப்பில் யாசிர் அரஃபத் அவர்களுக்கும் இஸ்ரேல் நாட்டுக்கும் நடந்த பேச்சுவார்த்தைகள் பில் கிளின்டன் டைமில் அது நடந்தது. இவையெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதான். ப்ரோக்ரெசிவ் ஃபார்வர்ட் மூவ்மெண்ட் என்று சொல்வார்கள். உடனடியாக நாடு எடுத்து கொடுக்கவில்லை என்றாலும் படிப்படியாக அதை நோக்கி முன்னேறுவது. பட் இந்த இடத்துல தான் இந்த வில்லன் இந்த என்டையர் பீஸ் ஈரான். ஸோ ஈரான் பல நேரங்களில் விமர்சனத்திலிருந்து தப்பித்து விடுகிறது. ஈரான் நாட்டையும் எப்படி நாம் அமெரிக்காவையும் ஐரோப்பிய நாடுகளையும் விமர்சனத்திற்கு உள்ளாக்குகிறோமோ அதே போலத்தான் ஈரான் நாட்டையும் நாம்
விமர்சனத்திற்கு உள்ளாக்க வேண்டும். இப்போ அங்கு நடந்து கொண்டிருப்பது இதுவரை மனிதகுலம் கண்டிராத ஒரு 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 பேரிழப்பு, ஒரு பேரிடர் இல்ல, அது இட் இஸ் கிரைம் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டியோட ஜெனோசைட். அது இன அழிப்பு. ஈழத்தில் திரையிடப்பட்டு யாருக்கும் தெரியாமல் நடத்தப்பட்டது, இங்கு உலகமே பார்க்கிறபடி நடத்தப்படுகிறது. நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வெளிப்படை வன்மம், வெளிப்படை அரக்கத்தனம் என்று கூட சொல்லலாம். அதுக்கு வார்த்தையே இல்லை. 50,000 மேலான குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 10,000 மேலான பெண்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த மக்களும் ஒரு ஃபோர்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட், வலுக்கட்டாயமாக தங்கள் வாழ்விடங்களை விட்டு அகல்கிற ஒரு நிலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்விடங்கள் குண்டு வீசி அழிக்கப்பட்டிருக்கிறது. தற்காலிகமாக தங்குவதற்கென்று அமைக்கப்படுகிற கூடாரங்கள் கூட தாக்கு வைக்கப்படுகிறது. போரியல் நெறிமுறைகளின்படி எந்த வகையிலும் குறிவைக்கப்படக்கூடாத மருத்துவ நிலையங்கள், கல்விக்கூடங்கள், வழிபாட்டு தலங்கள் கூட அங்கு குறிவைக்கப்பட்டு ஸோ இதெல்லாம் இதை எந்த வகையிலும் நாம் நியாயப்படுத்தவோ ஏற்றுக்கொள்ளவோ முடியாது. மனசாட்சி கொண்ட மனிதநேயத்தையும் மனித உரிமைகளையும் குறைந்தபட்சம் நம்புகிற ஒவ்வொரு தனி மனிதனும், அமைப்புகளும், நாடுகளும் இதை கண்டிக்க வேண்டும். ஒரு அனைத்துலக குற்றவியல் ஒரு பதில் தருகின்ற நிலைக்கு அவர்களை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்பதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்படி ஒரு கோரத்தனமான ஒரு எதிர்த்தாக்குதலுக்கு வழிவகை செய்த ஹமாஸ் அமைப்பையும் அந்த ஹமாஸ் அமைப்பினுடைய எஜமானனான ஈரானையும் எப்படி நாம் தப்ப விடுவது? ஓகே, நீங்கள் ஒரு 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 தாக்குதலுக்கோ ஒன்றுக்கோ செல்கின்ற பொழுது அதனுடைய பின்விளைவுகள் என்னவாக இருக்கும், அது எந்த மக்களுக்காக நாம் போரிடுகிறோமோ அந்த மக்களை எந்த அளவுக்கு பாதிக்கும் என்கின்ற ஒரு மதிப்பீடு வேண்டாமா? அதுவும் கூட இந்த ஒரு இஸ்ரேலுக்கும் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளுக்கும் அரபு வளைகுடாவினுடைய முக்கிய நாடுகளுக்கும் ஒரு இணக்கப்பாடாகும். அதை தந்திரோபாயமான நகர்வு என்று ஒரு தொகுப்பினர் விமர்சனம் செய்யலாம். ஆனால் ஒரு நெடுங்கால அமைதியை நோக்கி நகர்த்தப்படுகின்ற எந்த முயற்சியும் நாம் வெறும் விமர்சனங்களால் நிராகரித்து விடக்கூடாது என்பது என்னுடைய ஒரு நிலைப்பாடு. அப்போ இப்போ ஈரான் இந்த விளையாட்டுக்கு வந்ததுக்கு காரணமே சவுதி அரேபியா தலைமையிலான அந்த நாடுகள் இஸ்ரேலுடன் இணக்கப்பாடு வந்து அரபு வளைகுடா பிராந்தியத்தில் அவர்கள் முதன்மை ஒரு நிலைக்கு வந்து விடக்கூடாது என்கின்ற ஒரு அச்சம்தான் ஈரான் நாட்டை இந்த ஹமாஸ் அமைப்பை தூண்டி. இஸ்லாமிய நாடு, இன்னும் சுருங்க சொல்ல போனா இஸ்லாமிய நாடுகளுக்கு நாம இஸ்லாமிய நாடுகள 2 பிரிவு இருக்கு இல்லைங்களா? ஷியா பிரிவு இருக்கு, சுன்னி பிரிவு இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த பிரிவினுடைய முடுக்கம்தான் ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் உள்ள பிரச்சனை. அதையும் நாம் விமர்சனத்திற்கு விடாமல் இருக்க முடியாது. உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு செக்டேரியன் அதிகார போட்டி, அந்த அதிகார போட்டியில் நீங்கள் அப்பாவி மக்களை பலிகட ஆக்குகிறீர்கள் என்கின்ற குற்றச்சாட்டையும் நாம் ஈரான் மற்றும் ஹமாஸ் அமைப்புகள் மீது வைத்துத்தான் ஆக வேண்டும். பட் ஆனா இங்க குறுக்கீடுக்கு மன்னிக்கணும், இங்க ஹமாஸ்ங்கிறது இங்க பாலஸ்தீனத்துக்கு ஆதரவானதை போராடுறப்ப அவங்க ஒரு போராளிகள் மாதிரி இல்லையா காமிக்கப்படுறாங்க? அப்படி ஒரு போராளி குழு என்பது ஹமாஸ் கட்டுப்படுத்துகிற இது காசா பகுதி இருக்கிறது. யாசிர் அராஃபத்தினுடைய PLF, பாலஸ்தீனியன் அத்தாரிட்டி, அந்த லிபரேஷன் ஆர்மியினுடைய அரசியல் முகமான அந்த பாலஸ்தீனிய அதிகார அமைப்பு கட்டுப்படுத்துகிற வெஸ்ட் பேங்க் இருக்கு, மேற்கு கரை இருக்கிறது. இவங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை. அப்போ நீங்க காசா பகுதியில் நீங்க ஒரு போரியல்னு தெரிஞ்சிங்கன்னா ஒரு டெரர், ஒரு பயங்கரவாத அல்லது ஒரு இராணுவ இலக்குகளை இலக்கு வைத்து நீங்கள் தாக்குகிற போது எதிராளி என்கிறவன் எவ்வளவு வலுவாக இருக்கிறான், தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் இதெல்லாம் எவாலுவேட் பண்ணி தான் நீங்கள் ஒரு தாக்குதலுக்கு போகணும். இதில் நடந்தது என்ன நடந்ததுன்னா, இவங்க வந்து ஒரு தாக்குதல் நடத்தி இஸ்ரேலை கொஞ்சம் கலகலக்க வைக்கலாம் என்றும் இந்த ஏப்ரஹாம் அக்கார்ட்ஸை வந்து கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் பண்ணணும் அப்படிதான் ஹமாஸ் அந்த தாக்குதல் நடத்தியது. ஆனால் முதன்முறையாக
தன்னுடைய இருப்பிற்கே அச்சுறுத்தலான ஒரு போர் பிரகடனமாக இஸ்ரேல் இதை பார்த்தது. ஸோ இதுவரைக்கும் அதை வந்து ஒரு நான் அதை பயங்கரவாதம்னு சொல்ல மாட்டேன், அது ஒரு ரெசிஸ்டன்ஸ். பட் ரெசிஸ்டன்ஸை இஸ்ரேல் பயங்கரவாதம் என்று சொல்கிறது. ஆனால் இந்த தாக்குதலை அது பயங்கரவாதமாக பார்க்கல, தன் மீது பிரகடனம் செய்யப்பட்ட ஒரு போராக பார்த்தது. அப்போ இந்த பின்னடைவில் இருந்து அவர்கள் மீண்டு வருவதற்கு, அந்த மக்கள் மீண்டு வருவதற்கு, அந்த இயக்கம் மீண்டு வருவதற்கு இன்னும் 20 ஆண்டுகள் ஆகும். அப்போ அந்த பின்விளைவுகளை சிந்திக்காமல் நீங்கள் ஒரு ஒற்றை தாக்குதல் நடத்துவது என்பது என்னை பொறுத்தவரையில் அது ஒரு சரியான போரியல் அணுகுமுறை அல்ல. ஓகே ஃபாதர். ஏன்னா இதில் ஆதரவாக வாக்களித்த நாடுகள் அப்படிங்கிறத பார்க்குறப்ப யார் இருக்காங்க அப்படின்னா, இந்தியா இருக்காங்க, பாகிஸ்தான், வங்கதேசம் உள்ளிட்ட நாடுகள் உள்ளிட்ட 150 நாடுகள்கிட்ட ஆதரவான வாக்குகளை வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு எதிராக இதில் கண்டுக்காமல் போன நாடுகள் இருக்காங்களே, எதுலையுமே கலந்துக்காமல் போகிறதுல யார் இருக்காங்கன்னா உக்ரைன் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ உக்ரைன் வார அந்த விஷயம் பார்க்குறப்ப அதுக்குமே நிறைய பேர் சர்வதேச அளவில் அவங்களும் பாதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ வரைக்குமே, ரஷ்யாவாலன்னு இருக்கப்போ உக்ரைனோட இந்த நிலைப்பாடை பார்க்குறப்போ இது எப்படி இருக்கு ஃபாதர்? ஒருவேளை அமெரிக்காவோட ஆதரவு நிலைப்பாடு இருக்கிறதுனால இதை ஆமாம், அமெரிக்காவினுடைய ஆதரவு நின்று விட்டால் உக்ரைன் போர் நின்று விடும். அப்போ அமெரிக்கா மற்றும் நேட்டோ அமைப்பு நாடுகளினுடைய ஆதரவிலும் துணையிலும் தான் அந்த போரை நடத்த முடிகிறது உக்ரைனால். அப்போ எப்படி அவங்க சொல்றதை இன்னைக்கு இருக்கிற உக்ரைன், ஜெலன்ஸ்கி ஒருவேளை கடந்து போயிட்டாருன்னா, அகற்றப்பட்டார் என்றால் வேற்று நிலைப்பாடு வரலாம். ஓகே, என்னுடைய கணிப்பின்படி ட்ரம்ப் ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகே மாற்றங்கள் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆமாம், உறுதியாக வந்து இன்றைக்கு இருக்கிற இராணுவ ஆதரவு என்பது அமெரிக்காவிடமிருந்து உக்ரைனுக்கு இருக்காது. ஓகே, ஏன்னா ரிப்பப்ளிகன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களும் போர் நடத்துகிறவர்கள், ஆனால் சில அடிப்படை ஒரு ஒரு வரையறைகள் வச்சிருப்பாங்க. இப்போ ரஷ்யாவுக்கு ஒரு சாலம் வாக்குறுதிக்கு தரப்பட்டது, நேட்டோ அமைக்கப்பட்ட போது உங்கள் அருகாமை நாடுகளுக்குள் நாங்கள் வரமாட்டோம். ஆமாம், அந்த வாக்குறுதி மீறப்பட்டதால் தானே ரஷ்யா உக்ரைனுக்குள் போருக்கு சென்றது. அதிலும் குறிப்பாக அதனுடைய கருங்கடல் பகுதி அணு ஆயுதம் தாங்கிய நீர்மூழ்கி கப்பல் படையை பாதுகாக்க வேண்டிய தேவை அதற்கு இருந்ததால் தான் அந்த டோனபர்க் பகுதிக்கெல்லாம் அது படையெடுத்து சென்றது. அந்த அடிப்படைகளை மதிக்கிற ஒரு பண்பு ரிப்பப்ளிகன் பார்ட்டிக்கு இருக்குது. வேற டெமோக்ராட்டிக் பார்ட்டிங்கிறது ஒரு ஒரு வார் இண்டஸ்ட்ரியை ரொம்ப சப்போர்ட் பண்ற ஒரு ஒரு கட்சி. அப்படி தொடங்கப்பட்டது அல்ல, ஆனால் அப்படி அது மாறி போச்சுன்னு வச்சுங்களா. அதனால ட்ரம்ப் வந்த பிறகு மாற்றங்கள் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக அந்த நம்ம இந்தியா சைன் பண்ணிருக்கோம்னா இஸ்ரேலுடைய அந்த கோலான் குன்றுகள் 1967 இருந்தே அதை வந்து கண்ட்ரோலில் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் அதுலேயும் பார்த்தா இந்தியா வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த கோலான் குன்றுகள் அதெல்லாம் நீங்கள் மறுவரை செய்து தாயகம் என்று பாலஸ்தீனர்களுக்கான தாயகம் வரையறுக்கப்படுகின்ற போது கோலான் குன்றுகள் பாலஸ்தீனத்திற்கு தான் வர வேண்டும். ஓகே, அது அப்போதே நிறுவப்பட்ட ஒன்று. இப்போ கோலான் குன்றுகள் இஸ்ரேலிடம் இருந்தது அல்ல. 1967 நினைக்கிறேன், அந்த 7 Day War, 7 நாள் போரில் கைப்பற்றப்பட்டது. இன்னும் அது கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. ஃபைனல் செட்டில்மெண்ட் வரும்போது, இறுதி ஒரு ஒப்பந்தம், ஒரு முடிவு என்று வருகின்ற போது கோலான் குன்றுகள் பாலஸ்தீன மக்களுக்கு திருப்பி கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அந்த நிலைப்பாடு அம்மையார் இந்திரா காந்தி காலத்திலிருந்தே இந்தியாவுடைய நிலைப்பாடாகவும் இருந்திருக்கிறது. ஓகே, ஸோ இதில் புதிதாக அப்பிலிருந்தே நம்ம அதில் இருந்து இந்தியா உள்ளிட்ட 97 நாடுகள் வந்து இதில் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. பழைய நிலைப்பாடுகள் தான், இது புதிய நிலைப்பாடுகள். ஓகே, இதில் இஸ்ரேல், பிரிட்டன், அப்புறம் அமெரிக்கா, கனடா உள்ளிட்ட 8 நாடுகள் இதுக்கு ஆப்போசிட்டான ஒரு இதில் இருக்காங்க. ஸோ அந்த நம்ம பார்க்குற மாதிரி அந்த வலதுசாரி இடதுசாரி அந்த சித்தாந்தம் கொண்டவங்க அமெரிக்கா, நேட்டோ ஆதரவு நாடுகள் அவங்க ஒரு நிலைப்பாடு இருக்கிறாங்க. ஓகே, இந்த முறை அவங்க வந்து ஹமாஸ், ஹெஸ்புல்லா அமைப்புகளை வந்து ஒரு கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாக்க வேண்டும் என்கின்ற, நெருக்கடிக்கு உள்ளாக்கி பலவீனப்படுத்தினால்தான் இவர்கள் பேசுவதற்கு வருவார்கள் என்கின்ற ஒரு நிலைப்பாடு எடுத்து அணுகுகின்றார்கள். அதைத்தான் நாம் வெளிப்படையாக பார்க்க முடிகிறது. இதில் வந்து இப்போ கடைசியாக ஃபைனலாக சொல்கிறேன்னா, ஏன்னா அமைச்சர் ஜெயசங்கர் வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா, நாங்கள் வந்து இப்போ பாலஸ்தீனத்துக்கான ஒரு ஆதரவு நிலைப்பாடு எடுத்துக்கணும், அதே சமயம் இஸ்ரேலுக்கும் நாங்கள் சப்போர்ட்டிவான ஒரு இதாக தான் இருப்போம் அப்படிங்கிற சொல்கிறது மூலமாக பிரதமர் மோடியை இந்த விஷயத்தில் பார்க்குறப்ப உலகளாவிய பிரச்சனைகள் எல்லாத்துலேயுமே தீர்த்து வைக்கக்கூடிய ஒருத்தராக தான் பாஜக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு இஷ்யூ மூலமாக இன்னொரு விஷயத்தையும் அவர் வந்து தீர்த்து வச்சுட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த
பாஜக உருவாக்கி இல்ல, ஒரு உலக பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற அளவுக்கு இந்தியா இன்னும் தன்னுடைய ராஜதந்திர வளங்களையோ அல்லது பொருளாதார அடிப்படையிலோ அப்படி ஒன்றும் வளர்ந்து விடவில்லை. ஓகே. அப்படி உலக நாடுகள் இந்தியாவை இன்னும் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு தன்னாட்டிலேயே அது மனித உரிமைகளையோ சிறுபான்மை மக்களினுடைய நடத்துவதிலோ தன்னை அதை உயர்த்தி கொண்டும் இருக்கவில்லை. அதனால் அந்த அளவுக்கு வரல. ஆனால் இந்திய ஊடகங்கள் அப்படி ஒரு பரப்புரையை செய்யலாம். ஏதோ யுக்ரைனுக்கு போய்விட்டோம், எனவே நம்மால் தான் அந்த தீர்வு நடக்கிறது, அல்லது பிரிக்ஸ்ல நம்ம பங்கெடுக்கிறோம், அதனால நம்மால் தான் உலகத்தினுடைய ஒழுங்கில் மாற்றம், உலக ஒழுங்கில் உடனடியாக மாற்றம் வந்துவிடும் என்று நான் நினைக்கல. அதே போல சீனா என்னதான் ஒரு மாற்று இராணுவ மற்றும் பொருளாதார சக்தியாக வந்தாலும் ஒரு நீண்ட நெடுங்காலத்தில் இராணுவ ரீதியாகவோ பொருண்மை ரீதியாகவோ அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளோடு தாக்குப்பிடித்து நிற்குமா என்கின்ற அந்த கேள்வி எனக்கு இருக்கிறது. காரணம், இந்த ஒட்டுமொத்த உலகம் இராணுவத்திற்காக முதலீடு செய்வதை விட அதிகமாக அமெரிக்கா இராணுவத்தில் முதலீடு செய்து வைத்திருக்கிறது. அந்த ஒரு 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 உயர் இராணுவ ஆற்றல் உயர்நிலை என்பது அந்த நாட்டிற்கு இருந்து கொண்டுதான் இருக்கும். பாலஸ்தீனத்துக்கு இதன் மூலமாக இப்ப ஏன்னா நிறைய நாடுகள் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப தீர்வு எட்டப்படுமா? தீர்வு முன்னெடுக்க, அதாவது மீண்டும் எப்படி வரும் என்றால் ஒரு அமைதியாவது அவங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? சண்டை நிறுத்தம் ஒன்று முதலில் ஏற்படுத்தப்படும். ஒன்று, மீண்டும் இந்த ஆப்ரஹாம் ஒப்பந்தங்கள் ஒரு கொண்டு வரப்படுகின்ற சூழ்நிலை வரும். 2, 3 அணு ஆயுத உருவாக்கத்தில் ஈரானுக்கும் அமெரிக்க மேற்குள்ள நாடுகளுக்கும் எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு அல்லது புரிதல் வரப்போகிறது என்பது மிக முக்கியமானது. அதில் ஒரு புரிதலும் இணக்கப்பாடும் வந்துவிட்டது என்றால் அடுத்த கட்டமாக பாலஸ்தீன மக்களுக்கான அதிகார பகிர்தல் என்பதில் தான் தொடங்கும். அதிகார பகிர்தலில் தொடங்கி படிப்படியாக அது ஒரு தாயகம் என்கின்ற நிலைப்பாடு நோக்கி முன்னகரும் என்பது என்னுடைய கணிப்பு. ஓகே, கண்டிப்பாக. ஏன்னா அந்த பாலஸ்தீனத்திற்கு அவங்க விடிவு காலம் வரணும் அப்படிங்கிறதான் சர்வதேசத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய ஒரு கோரிக்கையாகவும் இருந்து அதற்கான ஒரு முதற்படியாக கூட இதை நாம் நினைக்கலாம். ஸோ வருங்காலங்களில் என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த நேரத்தில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கி மிக்க நன்றி.